செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025 வருடம் ஜனவரி 1 புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறையிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025 வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025 வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படிதான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19 மார்ச் 29 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18 குரு பகவான், அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5 அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 1/3 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களே பிறந்த கும்பராசி என்பர்களே, இதுவரை உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் மார்ச் 29 பிறகு ஜென்மசனி விலகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சனி பகவான் செல்ல இருக்கிறார். ஆகவே இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள், மனோபாரங்கள், உடல் பாரங்கள், தொழில் செய்வதில் இருந்த வேலை பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் இடத்துல சனி பகவான் என்பது பெரிய தோஷங்களை ஏற்படுத்த மாட்டார் என்ற ஜல ராசி, அதுவும் குருடைய ராசி. ஆகவே சனி பகவான் போகும்போது நன்மைகளை செய்வார் என்றிருக்கிறது. ஆகவே இந்த வருடம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக மார்ச் 29 பிறகு சனி பகவானால் தீமைகள் இருக்காது, நிச்சயம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவரே தனஸ்தானத்துக்கு போவது எதிர்பார்த்த தன வருவாய்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து குருவான் மே 14 பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசி குருடைய அருட்பார்வை முழுவதுமாக கிடைக்க இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக இருக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்கு. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் தெய்வ பலத்தின் மூலமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் இனிமேல் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடத்தில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வருகிறார். ஆகவே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் மே 18 பிறகு வரும். இருந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுங்கள், நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த கேத்து பகவான் மே 18 பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வர இருக்கிறார். 7ஆம் இடத்தில் வர இருந்தாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு முழுவதுமாக இந்த வருடம் கிடைப்பதனால் கேதுனால் எந்த தீமையும் செய்ய முடியாது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. கும்பராசியில் பிறந்தவர்களும் இந்த வருடம் யோகமான ஆண்டாகத்தானே இருக்கிறது. கும்பராசியிலே பிறந்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கு மே 14 பிறகு இந்த வருடத்திற்குள் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக அக்டோபர் 18 திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த கேதுவான் 7ஆம் இடத்தில் வர இருக்குனால் இனிமேல் பிரயாணத்தில் பெரிய தொல்லைகள் இருக்காது, பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழிலில் ஈடுபட்டவருக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படித்த மாணவர்களுக்கு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த வருடத்தில் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. தொழில் விஸ்தரிப்புக்காக ஆண்டாகும் இந்த ஆண்டு இருக்கிறது. ஆகவே தொழில் செய்பவர்கள் நல்ல தொழில் விஸ்தரிப்பு செய்யலாம். அதுவும் முக்கியமாக
எக்ஸ்போர்ட் தொழில், அதாவது வெளிநாட்டு ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் விவசாயிகள் நீங்கள் எந்த பயிரை நீங்கள் விளைவித்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள். பெரிய சேதாரம் எதுவுமே இருக்காது. விவசாயிகளுக்கு ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. கரும்பு விவசாயமாக இருந்தாலும் சரி, பல வகைகள் விவசாயமாக இருந்தாலும் சரி, முக்கியமாக எலுமிச்சை வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, எலுமிச்சை நீங்கள் பயிரிடுபவர்களாக இருந்தாலும் சரி, அரிசி பயிரிடுபவர்களாக இருந்தாலும் சரி, கோதுமை பயிரிடல், எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் நல்ல விலையும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வேறு நிலங்களை, விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் உங்களுடைய வாசஸ்தலம் என்பது கடற்கரை அருகிலோ அல்லது நதிக்கரை அருகிலோ அல்லது பெரிய ஏரி குளங்களுக்கு அருகிலோ நீங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். முக்கியமாக நீட் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இந்த வருஷம் இல்லத்தரசிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு இந்த வருடத்திலே பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் மாணவிகளாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் வெளிதேச யாத்திரைகளை செய்யலாம் அல்லது தூரதேச ஆன்மீக ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைத்து தெய்வ அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை இருப்பதனால் இந்த வருடம் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். புருஷனுக்கும் நல்ல லாபத்தை, அதாவது உங்கள் புருஷன் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல விருத்தியும் லாபத்தையும் அடைவார்கள். குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை குழந்தைகளுக்கு இருந்த உடல் பாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் வரலாம் அல்லது இருக்கின்ற இடத்திலே கூட உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து நல்ல சம்பள உயர்வுகள் கிடைத்து அதன் மூலமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு கடந்த சில 5 ஆண்டுகளாக வீடு மனை வாங்க முடியவில்லையே, ஒரு கிரகப்பிரவேசம் செய்ய முடியவில்லையே என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், நல்ல நாளிலே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தும் உருவாகும். இந்த வருடத்திலே உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் விலகுவதனால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து யோகத்தை பெறுவீர்கள். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். எந்த மருத்துவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மருத்துவ உதவி இல்லாமலேயே கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுவரை எவ்வளவு மருத்துவம் செய்திருந்தாலும் அத்தனையும் தேவையற்றது. இனிமேல் உங்களுக்கு மருத்துவம் இல்லாமையே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருடம் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன இருந்தாலும் ஏழரசி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கடைசி சனியாக இருக்கிறார். அந்த சனி பகவான் போகும்போது நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று அங்கே தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் பிறகு ஒரு முறை காளஹஸ்தி சென்று அங்கே காளஹஸ்தீஸ்வரை வணங்கிவிட்டு வர வேண்டும். நாகதோஷ பரிகாரங்களை காளஹஸ்தியிலே செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது, காளஹஸ்தியை சென்று ஒரு முறை அங்கே பரிகாரம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாகவும் உங்கள் ஊரிலேயே நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைப்பதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து கும்பராசியில் பிறந்தவர்கள் 75% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.